வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முடி கொட்டுவது பலருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனக்குழப்பத்தையும் மனவேதனையும் ஏற்படுத்தி வருது. சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா முடி கொட்டுவது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் இல்லை, நிறைய பேர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முடி கொட்டுதுன்னு சொல்கிறது தான். அதனால் உங்கள் முடி கொட்டாமல் பழையபடி பார்த்திங்கன்னா முடி அடர்த்தியாகவும் கருப்பாகவும் நீளமாக வளர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு நீங்கள் செய்தாலே போதுங்க. நிச்சயம் உங்கள் முடி பழைய நிலைமைக்கு மாறும். முடி கொட்டுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முடியின் வளர்ச்சி அதிகமாகுங்க. அப்படி முடி கொட்டுவதை தடுக்க எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடி உதிர்வு பார்த்திங்கன்னா இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அது அதிகமாக முடி கொட்டும் போது அதை நம்ம தடுக்கவோ கட்டுப்படுத்த முடியாத போயிடும். இதனால் பலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு வரீங்க. இதற்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு முடி உதிர்வது தடுக்க முடியுங்க. இந்த முடி உதிர்வது மோசமாக இருக்கும்போது இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு பெரிதும் உதவுங்க. அதே போல் பாரம்பரியமாக முடி வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய சில குறிப்புகள் இருக்குது. முடியை ஆரோக்கியமாக வச்சுக்க, முடி உடைவதை தடுக்கவோ, முடியின் மயிர்கால்கள் வேர்க்கால்கள் ரொம்ப செழுமையாக வளர்க்க என்ன செய்யலாம், கூந்தலுடைய வளர்ச்சி பராமரிப்பில் சரியான ஒன்று தான் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம். முடி உதிர்வுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வயசினரையும் எல்லா பாலினத்தரையும் பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இப்போது மாறிட்டு வருதுங்க. மரபியல் ரீதியாக மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம், ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, மோசமான ஊட்டச்சத்து போன்ற காரணம்தான் முடி உதிர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குங்க. மரபணு காரணம் தவிர மற்ற காரணத்தை கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியும். அதே பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தவும் முடியுங்க. முடி உதிர்வுக்கு காரணமான விஷயங்கள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலைக்கு தினமும் மசாஜ் செய்வது உச்சந்தலையில் முடியின் வேர்க்கால்கள் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து இது முடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கும். பிறந்த குழந்தை முதல் அனைவருமே இதை செய்து வருவதன் மூலம் முடியின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முடி வளர்ச்சி வேகமாக இருக்க முடி உதிர்தல் பிரச்சனை இல்லாமல் இருக்கவும் தினமும் பார்த்திங்கன்னா 5 முதல் 10 நிமிடங்கள் வரை உச்சந்தலையில் மென்மையாக வட்ட வடிவில் நீங்கள் மசாஜ் செய்திடுங்க. மேலும் விரல்களில் உள்ள தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய் தொட்டு மசாஜ் செய்யும்போது காலை இரவு நேரங்களில் மசாஜ் செய்து வந்தீங்கனாலும் முடி உதிர்வு கட்டுப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் உங்கள் முடி உதிர்வுக்கு பெரிது உதவிடுங்க. முடி தீர்வுகளை ஆயுர்வேதத்தில் பிரபலமான பொருள் இது இருக்குது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தாதுக்கள் நிறைவாக இருப்பதாலும் மயிர்கால்களுக்கு இது ஊட்டமளிக்கும். இவை ஒவ்வொரு முடி இலைகளையும் வலுப்படுத்த உதவுங்க. அதே போல் நெல்லிக்காயை கொண்டு கூந்தல் தைலம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. நெல்லி பொடியை நீங்கள் ஹேர் பேக் போல் பயன்படுத்திக்கலாம். நெல்லிக்காயை உங்களுக்கு எடுத்துக்கலாம். தொடர்ந்து நெல்லியை சேர்த்து வருவதோ முடி உதிர்வை கட்டுப்படுத்த உதவுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான மூலிகையாக இருக்குது. முடி உதிர்வுக்கு சிறந்த இயற்கை தீர்வாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி வரலாம். வெந்தயம் உங்களுடைய கூந்தலுக்கு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் பெரிதும் உதவுங்க. வெந்தய விதைகளில் அதிக அளவில் புரதங்களும் நிக்கோட்டினிக் அமிலம் இருப்பதால் இது மயிர்கால்களை திறம்பட பலப்படுத்துது. ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு இது தூண்டுதுங்க. வெந்தயத்தை நீங்கள் சீகக்காயில் சேர்த்து அரைத்து பயன்படுத்தலாம். வெந்தயத்தை தொடர்ந்து கூந்தல் தைலத்தில் பயன்படுத்தி கூட வரலாம். வெந்தயத்தை மற்ற மூலிகளோடு கலந்து ஹேர் பேக்கோ கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வெந்தயத்தை உடல் குளிர்ச்சியானவங்க கோடையில் மட்டும் பயன்படுத்துங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முடி உதிர்வை தடுக்க தேங்காய் பாலில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய முடி உதிர்வை தடுக்க உதவியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா முடி வறட்சி இல்லாமல் செய்வதான முடியை வலுவழுப்பாக பளபளப்பாக வைத்திருக்க செய்யுங்க. வறட்சி உறைந்தால் முடி உதிர்வு அசாதாரணமாக இருக்காது. தேங்காய் துருவலை நீர் விடாமல் அரைத்து பால் எடுத்துட்டு பருத்தி உருண்டையில் இதை நினைச்சு உச்சந்தலையில் ஒற்றி
எடுத்து வந்தாலே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை இது ஊக்கப்படுத்திடுங்க. முடி உதிர்தலையும் இது கட்டுப்படுத்தும். அதே போல் பார்த்திங்கன்னா முடி உதிர்வுக்கு வெங்காயச்சாறை நீங்கள் பயன்படுத்தலாம். இது முடி உதிர்வை கட்டுப்படுத்துவதோடு சக்தி வாய்ந்த மூலிகையாக இருப்பதால் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாலே பூஞ்சை தொற்றை தடுக்கும் பண்பு இதில் இருப்பதால் உச்சந்தலையில் பாக்டீரியா தொற்றுக்கள் வராமல் தவிர்க்க செய்யும். இதில் இருக்கக்கூடிய காந்தகமானது உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இதனால் முடி வளர்ச்சி மேம்படுத்தப்பட்டு முடி உதிர்தலை கட்டுப்படுத்த உதவுங்க. அதே போல் வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது வெங்காயச்சாற்றை எடுத்து பருத்தி உருண்டையில் சாற்றியை நினைத்து உச்சந்தலையில் வைத்து ஊற்றி எடுத்துட்டு வாங்க. 20 முதல் 30 நிமிடங்கள் கழித்து கூந்தலை நீங்கள் அலசி எடுத்துக்கலாம். தொடர்ந்து இப்படி பயன்படுத்தி வந்தாலே பலன் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் புரதம் ரொம்ப முக்கியங்க. அதனால் முட்டையில் அதிக அளவில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இது முடி உதிர்வை தடுக்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடி வளர முட்டை போதுமானதாக இருக்குங்க. எல்லா வகை முடிக்கும் முட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முட்டை மயிர்கால்கள் இருக்க பார்த்தீங்கன்னா வேர்களை வலுப்படுத்த முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். அதே போல் முட்டையை மஞ்சள் கருவோடு சேர்ந்து அடிக்கவும். உச்சந்தலையில் முட்டையின் கலவையை நன்றாக தடவி 20 நிமிடம் டு 30 நிமிடம் கழித்து கூந்தலை அலசிடுங்க. மாதம் ஒரு முறை இதே செய்து வந்தாலே முடி உதிர்தல் நன்றாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உங்களுடைய முடி உதிர்வை தடுக்க முடி வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எந்த முறையில் பயன்படுத்தலான்னு தெரிஞ்சுக்கோங்க. 10 to 15 உலர்ந்த கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெந்தய விதை, 1 தேக்கரண்டி உலர்ந்த நெல்லிக்காய் பொடி இல்லைன்னா புதிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் எள் விதைகளும் 4 to 5 டீஸ்பூன் உலர்ந்த செம்பருத்தி இதழ்னு 2 கப் தண்ணீர். இதை உலர்ந்த கருவேப்பிலையும் வெந்தயம் நெல்லிக்காய் பொடி எள்ளு உலர்ந்த செம்பருத்தி இதழை இரவு முழுவதும் நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சுட்டு இதனால் பார்த்திங்கன்னா தண்ணீரில் அதனுடைய பார்த்திங்கன்னா எசன்ஸ் நல்லா கரைஞ்சிடும். மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை குறைந்த தீயில் வச்சு 10 to 15 நிமிடம் கொதிக்க வைத்த பிறகு பாதி தண்ணீர் மீதம் இருக்குள்ள இதை வடிகட்டி வெதுவெதுப்பான நீரில் குடித்து வந்தாலே முடி உதிர்வு கட்டுக்காட்டுக்குள்ளே வரும். மேலும் இந்த பானத்தை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. இதனால் அதன் ஊட்டச்சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படும். வாரத்துக்கு குறைந்தது 4 to 5 நாட்கள் இதை தவறாமல் உட்கொண்டு வந்தாலே ஒரு மாதத்துக்குள்ள இதனுடைய பார்த்திங்கன்னா எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதே நேரத்தில் 3 to 6 மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தாலே முடி பிரச்சனை நிரந்தரத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் எள்ளும் வெந்தயத்தில் ஒவ்வாமை உள்ளவங்க இந்த பானத்தை குடிக்காதீங்க. கர்ப்பிணி பாலூட்டு பெண்கள் மருத்துவரை அணுகி கொண்டு இந்த ஒரு பார்த்திங்கன்னா பானத்தை குடித்து வந்தாலே முடி வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே போல் உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புகளையும் போக்கவும் முடியை வலுப்படுத்தவும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கருவேப்பிலையில் ஆக்சினேற்றங்கள் புரதங்களும் நிறைந்திருக்கு. ஃபெரிக் ரெட்டிகல்களை நடுநிலையாகி முடியை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு நீக்குது. முதல் நிறை முடியை தடுப்புக்கும் வரை உதவியாக இருக்குங்க. முடி உதிர்வுக்கும் முடி பளபளப்புக்கும் கருவேப்பிலை பல நன்மையை உங்களுக்கு தருங்க. இதில் வைட்டமின் பி வேர்களில் முடியை வலுப்படுத்துது. அடுத்ததாக நெல்லிக்காயும் வெந்தயமும் கருவேப்பிலை நெல்லிக்காயும் வெந்தயத்தோடு சேர்ந்து தலைமுடியில் தடவுவது முடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கருவேப்பிலையில் விட்டமின் பி இது முடி வேர்களை வலுப்படுத்தும். இதை தயாரிக்க 1/2 கப் கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் எடுத்து அதனோடு சிறிய துண்டு நெல்லிக்காய் சேர்த்து நன்றாக அரைச்சி பேஸ்ட் போல் தயார் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை உச்சந்தலையில் தலைமுடி வரையும் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை விட்டுட்டு கழுவிடுங்க. இது உங்கள் முடி வளர்ச்சி அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தயிரும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா சேர்ந்து பயன்படுத்துவது. இதை ஹேர் மாஸ்க் தயாரிக்க தயிரோடு கருவேப்பிலை கலந்து உச்சந்தலைக்கு மாய்ஸ்சரைசராக செயல்பட்டு தலையில் இருக்கக்கூடிய இறந்த செல்லையும் பொடுகு தொல்லையும் நிற்குதே. இது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதை கெட்டியன தயிரோடு கரைச்சி பின்னர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொருட்களையும் நன்கு கலந்து பார்த்தீங்கன்னா தலையில் 20 to 30 நிமிடம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பிறகு கழுவிட்டு ஷாம்பு கழுவிட்டாலே உங்கள் தலைமுடி பளபளப்பாக இருக்குங்க. அதே போல் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி வந்தாலே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுத்தமான உச்சந்தலைக்கு ரொம்ப அவசியம். முடி டானிக் தயாரிக்க நீங்கள் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் தேவை. தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் நிறைய இருக்குது.
முடி முழுமையாக ஆரோக்கியமாக இது உங்களுக்கு உதவும். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயை சூடாக்கிய பின்னர் தீயை அணைச்சிட்டு கலவை குளிர்விங்க. டானிக் குளிர்ந்ததும் அதை வடிகட்டி உங்கள் தலைமுடியில் தடவுங்க. அடுத்ததாக வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வச்சு இன்னொரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, முடி முன்கூட்டியே நரைப்பதை தடுக்க, முடி உதிர்வை தடுக்க, மயிர்கால்கள் வலுப்படுத்தவும் பார்த்திங்கன்னா 15 முதல் 20 புதிய கருவேப்பிலை இலையை எடுத்துட்டு மென்மையான பேஸ்ட் போல் செஞ்சுட்டேன். பின்னர் வெங்காய சாற்றை பேஸ்ட்டில் சேர்த்து பார்த்திங்கன்னா தலைமுடியில் சுமார் 1 மணி நேரம் தடவிட்டேன். பின்னர் ஷாம்பு செய்வதற்கு முன்னாடி தண்ணியில் நன்கு அலசி வெங்காய வாசனை நீங்கள் வரைக்கும் அலசிட்டு பார்த்திங்கன்னா ஷாம்பு போட்டு கழுவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கூந்தல் பார்த்திங்கன்னா ரொம்பவே பளபளப்பாக மாறுங்க. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்முடைய முடி கொட்டுவதை தடுக்குவோம், புதிய முடி வளருவோம். வெங்காயம், கருவேப்பிலை மற்றும் நெல்லிக்காய் வச்சு எண்ணெய் வச்சு எந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இது மாதிரியான பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.